குமாரு நான் முருகனாலாம் 30-40 மேல போக மாட்டேது குமாரு. ஒரு 100-150 போற அளவு ஸ்பீடு வச்சு விடு. ஃபிகரை வச்சு ஓட்டு போனா சும்மா சிட்டா பறக்கணும். இருக்கிற ஸ்பீடை வச்சு ஓட்டுறா. மெதுவா போனா ஒன்றும் தப்பு இல்லை. மெதுவா போனா தப்பு இல்லையா? மெதுவா போனா தப்பு இல்ல. என் ஃபிகர் வேற ஒருத்த கூட போனா தப்பு இல்ல. புரியுதா? நான் சொல்றத செய்யறதுதான் உன் வேலை. அப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க முடியாது. வேலை தெரியாதவன் ஒர்க் ஷாப் வச்சிருக்கான். குமார், செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத வரைக்கும் இந்த உலகத்தில் யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன், நீ கூட ஒரு காலத்தில் வெறும் குமார் இல்லை, ஸ்பீடு குமார்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நீ என்னத்தையா பயப்படுற? நம்ம பத்திமா வருவான். குமார் குமார் ஐயா காமெடியா காமெடியா காமெடி வலுப்பிக்கணும். இப்ப நல்லா கிழிச்சானா? என்னடா? என்ன குமார், நீ மட்டும் தான் பைக்கை ஸ்பீடாக ஓட்டியா? நாங்களும் ஓட்டுவோம். டேய், அதுக்கு சைக்கிளில் வரக்கூடாது, பைக்கில் வரணும். நாங்களும் பைக் வாங்குவோம். பணம்லாம் ரெடி பண்ணியாச்சு. பாரா, சாயந்தரம் அம்மா உன்னை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு சாயந்தரம் வரேன், அம்மாட்ட சொல்லு. ஆ ஓய் ஓய் குமார், அம்மா இன்னொரு டீ. பாப்பா குமாரு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்குமா? டீ சாப்பிடுப்பா. இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். இப்பதான் இவனுக்கு போட்டாப்பா. என்னடா பண்ற? ஒன்றும் இல்லையே. ஏய், கொண்டா. வண்டி வாங்கிக்கிட்டு தொல்லை பண்றாப்பா. நானும் எவ்வளவோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் 2 வருஷம் பொருடா, புது பைக் வாங்கி தரேன்ற, கேட்க மாட்டேன்றான்ப்பா. செகண்ட் ஹேண்ட்லயாவது பைக் வாங்கி கொடுக்க சொல்லலாம்ப்பா. நல்ல வண்டியா பார்த்து வாங்கி கொடுப்பா. இந்தப்பா, நீ கேட்ட அமௌண்ட் இதுல இருக்குப்பா, பார்த்து நல்ல பைக்கா வாங்கி கொடுப்பா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சரிப்பா. தம்பி குமார், செகண்ட்ஸில் பைக் வாங்குறது முக்கியம் இல்லை, செகண்ட் கணக்கில் ஸ்பீட் போகணும், புரியுதா? ஏய், பைக்லாம் ரெடியாக இருக்கு, நம்ம போய் எடுத்துகிட்டு வர்றதான் வேலை. ஓகேவா? நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஒர்க் ஷாப் வந்துடு. ஓகே அம்மா, நான் வரமா, போயிட்டு வரேன். சரிப்பா.
என்னடா ஹாப்பியா? ம் நேராக வண்டியை போய் கோயிலில் பூஜை போட்டு அம்மாட்ட கொண்டு போய் காட்டு. சரி. எது தில்லுமுழு வேலை பண்ணிட்டாலே இல்லை. சரியா? ஓகே. சொல்லுப்பா. டேய் 8 மணிக்கு வரேன்னு சொன்னேன், 9 மணி ஆச்சு, இன்னும் வரல. இப்போ தான் வண்டிக்கு பூஜை போட்டு முடித்தேன். நேராக அங்கே தான் வந்துட்டுருக்கேன். 20 நிமிஷத்தில் அங்கே ரீச் ஆகிடும். கோச்சிக்காத. சரி சரி சீக்கிரம் வா. ம். இல்லடா அம்மாட்ட வண்டியை கட்டினியா? அதெல்லாம் கடையாச்சு. அப்புறம் என்னடா? ரேஸ் தான் ஆகுது, பைக்கு ஸ்பீடே போக மாட்டேங்குது. இரு இதை பார்த்துட்டு வர்றேன். குமார், பாரதி நகரில் ரம்யா 1 ஹவரை வெயிட் பண்ணிருக்கா. போகலைன்னா கொன்னே போடுவா. அப்போ அம்மா கிட்ட பைக் காட்டல. வீட்டுக்கு போக சொல்ல, அம்மா வீட்டில் இல்லை. சொன்னால் புரிஞ்சுக்க ப்ளீஸ். உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. எப்படா வருவ? ரம்யா வந்துட்டே இருக்க ரம்யா. நீ இப்ப வரலன்னு வச்சுக்கேன், கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். 10 நிமிஷம் அங்கே வந்துடும் ரம்யா. இன்னும் 5 நிமிஷத்துல நீ வர. நீ 10 நிமிஷத்துல போயிடுவாராம் பாரதி நகருக்கு. ஏன் நாங்களாம் போக மாட்டோமா? 10 நிமிஷத்துல இல்ல, அரை மணி நேரத்துல போய் காட்டு. 1000 ரூபாய் பந்தயம். வண்டி ஓட்டுறவங்களாம் ஸ்பீடுக்கு மாறாக முடியாது. சரியா? பார்த்து போ. ரெடி பண்ணியாச்சு. ½ அன் ஹவர் டைம் கொடுங்க. என் ஆளை ரீச் பண்ணிட்டு நான் அங்கேருந்து உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஏன்டா நிக்கிற? லூசு, பயந்தே போயிட்டேன்டா. உள்ள வாடா. வாடா. டேய், வந்தா உள்ள வர வேண்டியதானே, அங்க நின்றுட்டு இருக்க? வீட்டுக்கு போலையா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? எதுவும் பிரச்சனையாடா? எனக்கு போன் பண்ணி தொலைக்க வேண்டியதானே? உன் நம்பர் ரீச் ஆகலை.
கடையிலே சுவிட்ச் ஆஃப்டா. சார்ஜர் போட்டு என்ன ஆன் பண்ண கூட இல்லை. என்ன பிரச்சனை? டேய் சொல்கிறா, உன்னத்தான் கேட்குறேன், என்ன பிரச்சனை? லவ் மேட்ரா? எனக்கு தெரியும்டா, நீ ரம்யாவை பார்க்க போகிறேன், பாரதி நகர் போக போகிறேங்க போது இந்த மாதிரி 7:30 கொண்டு வந்து விடுவானு. போ போய் படு, எதா இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம். போடா. பாய போட்டு போறா டேய். டேய் அதுக்குள்ளே எழுந்திரிச்சியாடா? கிளம்புடா. Better sit back, relax while I hit you with the day of Shakti. Who is me? I want you to move your body. So let me end the rap and sing it for you. Yo, 7, 6, 5, 4, 3, 2, 1. Put your ass on fire on the highlights. Let's sing it at the island. So fine. So do you wanna be just mine? So get the go. டேய் கிளம்பலையா நீ? டேய் கிளம்புடா. ஏன்டா? இதுக்கு தான் சின்சியரா எந்த பொண்ணையும் லவ் பண்ணக்கூடாதுங்கிறது. என்ன மாதிரி லவ் பண்ணணும், வினிதா சுஜிதான்னு. எப்படி ஜாலியா இருக்கேன்? ஆ டேய் எந்தரா? என்னடா? ஹெல்மெட்டு? டேய் நான் எப்படா சாதாரணமா ஹெல்மெட் போட்டிருக்கேன்? ஆளை பாரு, நல்லா செய்யணும் வச்ச மாதிரியே இருக்கானே. கிளம்பு. டேய் வாடா. பைக்கில் போக வேணாம். பைக்கில் போக வேணாமா? பைக்கில் போகாம பறந்தா போவ? இம்சை பண்ணாம வாடா. மெதுவாக போ குமார், வேகமாக போக. ஏன்டா? ஸ்பீடாக போகாத, மெதுவாக போ குமார். மெதுகாத்தாண்டா போயிட்டு இருக்கேன். வண்டியை ஓரம் கட்டு. ஏன்? ரன்னிங்கில் ஃபோன் பேசாது குமார். வண்டி ஓர நிப்பாட்டு பேசு, சொன்னா கேளு. குமார் குமார் வண்டி நிப்பாட்டு குமார். ஏன்டா? நிப்பாட்டு குமார். ஏன்? ஸ்பீட் பிரேக் வருது. ஸ்பீட் பிரேக்கு. டேய் இறங்குடா, இறங்குடாங்கறல. லூசாடா நீ? என்ன காலையில இருந்து ஓவரா பண்ணிட்டு இருக்க? ஹெல்மெட் போடுங்கன்ற, வண்டியை மெதுவா ஓட்டுன்ற, ரன்னிங்ல போன் பேசாதன்ற, ஸ்பீட் பிரேக் வண்டி நிறுத்திக்க. எனக்கு ஸ்பீட் பிரேக் தெரியாதா?
எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதா? நீ தான் சொல்லி கொடுக்குறியா எனக்கு? என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதாடா? ஃபோன் எடுத்து பேசு குமார். பட்டுப்புக்களை கிளப்பி. என்னடா எங்கயா அக்கா? ஏன்டா? நேற்று கடைக்கு வந்த கடையில ஆளுல, வீட்டுக்கு போனா வீட்லயே ஆளுல, போனுக்கு ரீச் ஆகல. எங்கயா போனா? என்ன சொல்லு? மூர்த்தி செத்துட்டாயா? எந்த மூர்த்தி? நம்ம மூர்த்தி. பைத்திய மாதிரி பேசாத, அவன் ஏன் கூட இருக்கேன். நீ பைத்தியமா பேசாதயா? நேற்றுக்கு அம்மையாவை பார்க்க போய் நான் அழகா பந்தயம் கட்டிட்டு போனால ஸ்பீடா போய் ஆக்சிடென்ட்ல செத்துட்டாயா? ஹாஸ்பிட்டல் எல்லாமே முடிஞ்சிடுச்சியா? வீட்டுக்கு தான் போய் பாத்துக்கியா வீட்டுக்கு. என்னோட வேகம் என்னை இவ்வளோ வேகமாக கொண்டு போகணும் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல குமார். எங்கள் அம்மாவும் பத்திரமா பார்த்துக்க குமார். எப்பா எனக்கு யாரு இருக்காப்பா? என்ன விட்டுட்டு பேசியப்பா. எப்பா எனக்கு யாருடா இருக்கா? ஏன் நான் பெத்த மரனே, ஏன் என்ன பெத்த ஐயா, உங்க அப்பா அம்மா காலத்துல என்னைய நீயே விட்டுட்டு போயிடு ஐயா. பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொல்கிறவங்களும் சரி, 5 நிமிஷத்தில் வந்துடுன்னு சொல்கிறவங்களும் சரி, இடைப்பட்ட இந்த நேரத்தில் சீக்கிரமாக போகணும்னு நினைக்கிறாங்களே தவிர யாருமே நம்ம உயிர் எவ்வளவோ முக்கியம்னு யோசிக்கிறதே இல்லை. அப்படி யோசித்தா விபத்துக்களை நிச்சயம் தடுக்க முடியும். அவசரப்பட்டு நம்ம மரண வாயில விழுந்துட்டோம்னா அதனோட வலி நமக்கு தெரியவே தெரியாது. நம்மளை சார்ந்தவங்க, அப்பா அம்மா, அண்ணா, ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க, இவங்க மட்டுமே வாழ்நாள் முழுவதும் அறியக்கூடிய வலியா தழும்பா ஆகி போகிறது. பார்த்து போயிட்டு வாடா.